எல்லா மரணங்களும் வந்து ப்ராட் டெட்ன்றது கேட்டால் ஒரு திடீர்னு இப்போ வீட்டில் இருக்கிறாங்கம்மா, பல பேர் சொல்கிறாங்க அவருடைய மரணத்தை அவரே கணிச்சாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் ஜோதிட கணிப்பாளர் இருந்ததுனால அவர் சொல்கிறாங்க. அவருடைய மரணத்தை அவரே கணிச்சிருந்தா அவர் வந்து தன்னுடைய மகனுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணத்தை பண்ணிட்டு இருப்பார், ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து. அல்லது அவருடைய டாக்டரோட கூப்பிட்டுருக்க மாட்டார். ஏம்பா எப்படி இருந்தாலும் என்னோட மரணம் நடக்குது, எதுக்கு டாக்டர்லாம் கூப்பிட்றீங்க? அப்போது இது வந்து யாரும் எதிர்பாராத சூழல் நடக்கிறது தான் மரணம், எதிர்பார்க்கறதுலாம் கிடையாது. சரிங்களா? சிக்குன்றது இருக்கலாம், உடலில் வந்து இப்போ அவர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு, அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்குனா அவர் கேட்டால் என்றைக்கு இருந்தாலும் வந்து ஒரு மரணம்னு ஒன்று இருக்குது. நம்ம கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியெல்லாம் நம்ம பண்ணோம்னா ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம் அவருக்கு, இன்னும் கொஞ்சம் காலம் நான் இருப்பேன், ஏன்னா நம்ம இருந்த உடம்புல இருக்கிற நோயை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு இருந்திருக்கலாம். அல்லது நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டோம், நம்ம ஹார்ட் பேஷண்ட்டாக வேறு இருக்கணும் பண்ணிட்டோம், நமக்கு நம்ம வந்து இனிமேல் கொஞ்சம் மருத்துவ ரீதியாக எச்சரிக்கையாக இருக்கணும்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அவங்க குடும்பத்தினர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்மளுக்குன்னா ஒரு இயற்கையான மரணம் தானே அது. ஏதேனும் ஒரு கட்டத்தில் வந்து மரணம் அடையணும் இல்லையா? ஒரு சிலர் விபத்தில் மரணம் அடைகிறாங்க, சில பேர் வந்து ஏதாவது ஒரு தவறான பழக்கத்தில் கூட சில பேர் வந்து மரணம் அடைகிறாங்க. ஆனால் ராஜேஷ் அப்படி இல்லை. அவர் இயல்பாக இருந்திருக்கிறாரு. அவர் காலையில் அவர் அன்றாட பணிகள் செய்யும்போது தான் அவருக்கு ஏதோ ஒரு அறிகுறி வந்திருக்கு, சிம்டம்ஸு. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் ப்ராட் டெட் இறந்தது, அவ்வளோதானே. இயற்கையான மரணம் தானே. அதில் நீங்கள் அலோபதி எடுக்கலை, இது எடுக்கலை, அதெல்லாம் வந்து சரியான வார்த்தை இல்லை.